ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஒரு இனிப்பு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். வெளிநாடுகளில் கிறிஸ்மஸ், தேங்க்ஸ் கிவிங் மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது பை அப்படின்னு ஒரு இனிப்பு பண்ணுவாங்க. இந்த இனிப்பில் நிறைய வெண்ணெய், சீனி எல்லாமே கலந்துருக்கும். நம்ம அதுக்கு பதிலாக ஓரளவுக்கு ஹெல்த்தியாக ப்ளூபெர்ரி பழங்களை வச்சு இந்த டிசர்ட்டை பண்ண போகிறோம். இந்த ரெசிபியில் நம்ம ப்ளூபெர்ரிக்கு பதிலாக வாழைப்பழம் இல்லைன்னா ஆப்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற குவான்டிட்டி 6 பேருக்கு பரிமாற போதுமானதா இருக்கும். இந்த ப்ளூபெர்ரி கிரம்பிள் ரெசிபி ரொம்ப ஈஸியானது. இது செய்யறதுக்கு நமக்கு ப்ரிப்பரேஷன் டைம் 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனா பேக்கிங் டைம் நம்மளுக்கு 30 நிமிஷம் ஆகும். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ண போறோம். பேக் அப்படிங்கிற மோடுக்கு நம்ம அவனை மாத்திட்டு டெம்பரேச்சரை 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம செட் பண்ணிக்கிறோம். 375 டிகிரி ஃபாரன்ஹீட். ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நம்ம ப்ளூபெர்ரி கிரம்பிளுக்கு ரெடி பண்ணிக்குவோம். நம்ம 2 சின்ன பாக்ஸ் ப்ளூபெர்ரி எடுத்திருக்கோம். இது ஒன்னொன்னு 1 பாயிண்ட் சைஸ் இருக்குது. ஒரு பாயிண்ட்ல 2.5 கப் ப்ளூபெர்ரி இருக்கும். நம்மளுக்கு 3 கப் ப்ளூபெர்ரி தேவை. முதல்ல ப்ளூபெர்ரி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். கொஞ்சம் அகலமான பேக்கிங் டிஷ் எடுத்து வச்சிருக்கோம். இந்த பேக்கிங் டிஷ்ஷையே நம்ம சர்விங்க்கு யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால நல்ல பெர்ஃபெக்ட்டா அழகான பேக்கிங் டிஷ்ஷா நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இதுல நம்ம 3 கப் ப்ளூபெர்ரி போட்டுக்கிறோம். அதாவது இந்த ப்ளூபெர்ரி நம்மளுக்கு அளவுக்கு அதிகமா போட்டோம் அப்படின்னா, அதிகமான ஹைட்ல போட்டிருந்தோம்னா இது பொங்கி வெளியில வழிஞ்சிரும். அப்படி இல்லாம இது கீழே இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். ஒரு கால்வாசிக்கு இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இந்த ப்ளூபெர்ரி மேல ஆல் பர்பஸ் ஃப்ளார் அதாவது மைதா மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது கூட உப்பு 1/4 டீஸ்பூன், பிரவுன் சுகர் 1 டேபிள் ஸ்பூன், இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். தனியா ஒரு பவுல்ல வெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். நம்ம எடுத்திருக்கிற பவுல் ஒரு மைக்ரோவேவபிள் பவுல். ஏன்னா இந்த வெண்ணெய் நல்லா கெட்டியா இருக்குதுல, இதை நம்ம உருக்க போறோம். இதை மைக்ரோவேவ்ல வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆன் பண்ணோம்னா நம்மளுக்கு இது நல்லா உருகிடும். இந்த வெண்ணெய் கூட 1/2 கப் ஓட்ஸ் போட்டுக்கிறோம். ஓட்ஸ் போடும்போது இந்த கிரம்பிள் நல்லா மொறுமொறுப்பா தெரியும். இது கூட ஆல் பர்பஸ் ஃப்ளார் அதாவது மைதா 1/2 கப் போட்டுக்கிறோம். பிரவுன் சுகர் 1/2 கப். இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கையால இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதோட வெண்ணெய் இந்த மாவுலையும் ஓட்ஸ்லையும் பட்டு இது அப்படி நல்லா கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆன மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்படி திரி திரியா இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ வீடியோல பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை நல்லா பிசைஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த பேக்கிங் டிஷ்ல ப்ளூபெர்ரி பழத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது மேல இந்த கிரம்பில் அப்படியே தூவி விட்டுருவோம். நல்லா கம்ப்ளீட்டா அப்படி நம்ம இதை தூவி விட்டுறணும். இதுல எந்த கேப்பும் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ற மாதிரி இதை நம்ம தூவிக்கலாம். இதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். அதுக்குள்ள நம்ம அவன் ப்ரீஹீட் ஆகி முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த பேக்கிங் டிஷ்ஷை நம்ம அவன்ல வச்சுக்கிறோம். இனிமே நம்ம அவனை மூடிட்டு இது ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணிக்குவோம். நம்ம 375 டிகிரி ஃபாரன்ஹீட்ல செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ஹீட்ல இந்த டிஷ் நல்லா வெந்துடும். இப்போ நம்மளுக்கு ப்ளூபெர்ரி கீழே போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லா பபிள் ஆகிட்டு நல்லா மேலே வரைக்கும் வரும். அந்த பக்கம் வரைக்கும் நம்ம அதை வேக வச்சுக்கணும். நமக்கு இது ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பார்த்தோம்னா மேலே நல்ல பொன்னிறமா இந்த மாதிரி தெரியும். கிட்டத்தட்ட 30 இல்லை 35 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட ப்ளூபெர்ரி கிரம்பிள் ரெடி ஆயிரும். பழம் நல்லா வெந்து இது மேலே இது இப்படி பபிள்ஸ் மாதிரி தெரிகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். இதுதான் இதோட பக்குவம். இது மேலே போட்டிருந்த மாவு நல்ல பொன்னிறமா வெந்து தெரியும். நல்ல வெண்ணெய் வாசனை வர்ற மாதிரி இருக்கும். அதோட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா சூடாவே நம்ம சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் டயட்ல இருக்கிறவங்க அப்படின்னா இந்த மாதிரி வெறுமனே இந்த ப்ளூபெர்ரி கிரம்பிள் மட்டுமே கூட சாப்பிட்டுக்கிட்டாங்கனாலும் போதும். இல்லை சாதாரணமாக சாப்பிடக்கூடியவங்க அப்படின்னா இது கூட ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாருங்க, இப்படி ஒரு ஸ்கூப் எடுத்து காட்டுறேன் பாருங்க, எப்படி நல்லா இந்த ப்ளூபெர்ரி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதோட கலர் உள்ள நல்ல பர்பிள் கலர்ல பீட்ரூட் கலர்ல உள்ள தெரியும். இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிசர்ட்டா அமையும். அதே சமயம் அதிகமான ஸ்வீட்னஸ் தெரியாது. இந்த ப்ளூபெர்ரி கிரம்பிளை நான் தேங்க்ஸ் கிவிங்க்கு பண்ணியிருந்தேன். இது ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சுங்க. இது நல்லா சுட சுட வச்சுட்டு இது கூட கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிடும்போது இது ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியானது. அதே சமயம் நம்ம கடையில வாங்குவோம்ல அந்த பை, கேக் இதெல்லாம் விடவும் கேலரி கம்மியா இருக்கும். வெளியே வாங்குற ஸ்வீட்ஸ் விடையும் நம்மளுக்கு இது விலை ரொம்ப கம்மியாவே ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்வீட்டை நம்ம 2-3 நாள் முன்னாடி கூட செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கிட்டு சர்வ் பண்ண முன்னாடி மைக்ரோவேவ்ல நல்லா சூடு பண்ணி கொடுத்தோம்னாலும் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே தெரியும். இந்த ஈஸியான டிசர்ட்டான ப்ளூபெர்ரி கிரம்பிள் ரெசிபி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.